அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வழக்கு தொடர்பாக இன்று தண்டனையினுடைய விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தண்டனை கொடுப்பதாக போன வாரமே முடிவு செய்திருந்தாலும் இன்று அந்த தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுள் தண்டனையும் அபராதமும். இதுல முதல் விஷயம், இந்த வழக்கை விரைவாக முடித்திருக்கக்கூடிய, தீர்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய நீதித்துறை, இந்த விசாரணைக்கு வேகப்படுத்திய காவல்துறை, அவர்கள் இதே மாதிரி வேகத்தை எல்லா வழக்குகளுக்கும் காட்டினால் நன்றாக இருக்கும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன இருக்கிறது என்றால், யார் அந்த சார் என்கின்ற கேள்விக்கு இதுவரை விடை இல்லை. அது மட்டுமல்ல, யாரோ ஒருவரை காப்பாற்றுவதற்காக இந்த வழக்கு மட்டுமே வேகமாக முடிக்கப்பட்டதா என்கின்ற சந்தேகமும் இருக்கிறது. அதனால் ஒரு புறம் தமிழக அரசு நாங்கள் வழக்கை எவ்வளவு விரைவாக முடித்து விட்டோம் பாருங்கள் என்று சாதனையாக அவர்கள் கூறிக்கொள்வதற்கு இதில் ஒன்றுமில்லை. ஏனென்றால் இந்த வழக்கு முழுமையாக விசாரிக்கப்பட்டதா என்கின்ற சந்தேகம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. அதனால் தமிழகத்தினுடைய முதல்வர் ஒன்று, எல்லா வழக்குகளையும், குறிப்பாக பெண்கள் மீது வன்முறை செய்யப்பட்ட பாலியல் தொடர்பான வழக்குகள் இதே போல 6 மாத காலத்திற்குள்ளாக முடிக்க வேண்டும் என்ற தீவிரத்தை எல்லா வழக்கிற்கும் அவர் காட்ட வேண்டும். இரண்டாவது, இந்த வழக்கிலே உண்மையாகவே இவர்தான் குற்றவாளியா அல்லது வேறு ஏதோடும் ஒரு நபரை காப்பாற்றுவதற்காக இவர்களை பலிகளா ஆக்கிவிட்டாரா என்பதற்கான பதிலையும் அவர் கொடுக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கொரோனாவினுடைய பாதிப்பு இப்போ திருப்பி அதிகரித்து வருவதாக மீடியாக்கள் வாயிலாக அறிகிறோம். சுகாதாரத்துறை இதில் ஏற்கனவே நல்ல ஒரு அனுபவத்தை வைத்திருக்கக்கூடிய துறை தான். எப்படி இதை தடுக்கிறது, தடுப்பு முறைகள் என்ன, மக்களுக்கு இதை எப்படி பழக்கப்படுத்துறது, என்ன எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கிறோங்கிறது மக்களுக்கே இப்ப தெரியும். கொரோனாங்கிறது ஒன்று இப்ப பயப்படக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் அதே சமயம் தீவிர நோய் உள்ளவர்கள், குறிப்பாக உடல் பருமன் இருப்பவர்கள், சர்க்கரை வியாதி நீண்ட நாள் இருப்பவங்க, இவங்க எல்லாமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம். அது மட்டும் இல்லாமல் தமிழக சுகாதாரத்துறை இது தொடர்பாக எந்தெந்த இடங்கள்ல, மாவட்டங்கள்ல இதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கும், அங்கெல்லாம் உடனடியாக ஆட்சித்தலைவர் தலைமையில கூட்டத்தை நடத்தி தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, நோய் பாதித்தவர்கள் அலட்சியமாக இல்லாமல் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளுக்கும் ஆங்காங்கு அரசு மருத்துவமனைகளில் ஏற்பாடுகளை துவங்க வேண்டும் என்பது எங்கள் எதிர்பார்ப்பு. மனிதாபிமான அடிப்படையில் ஒரு ஏழை எளிய தொண்டருக்கு உதவி செய்வது என்பது எல்லா அரசியல் கட்சிகளுமே பண்றதுதான். ஆனால் இதில் இவ்வளவு ஒரு அதிகமான தொகை, 10 லட்சம், அதுவும் கட்சியில இந்த மாதிரி இயற்கைக்கு மாறா இறந்தாங்க போது யாரும் இறக்கக்கூடாது, அதுக்காக இறந்துக்கணும் அப்படின்னு சொல்ல. ஆனா இதுல என்ன தோணுதுன்னா, எப்படியாவது கட்சியினுடைய செல்வாக்கை அதிகரிக்க முடியுமான்னு இப்ப தமிழக முதலமைச்சர் பாக்குறாரு. அவரு 10 லட்சம் அறிவிச்சது கூட எங்களுக்கு ஆச்சரியமா தோணல. ஏனென்றால் அரசாங்கத்துல முழுக்க முழுக்க ஊழலும் லஞ்சமா இருக்கும்போது இந்த 10 லட்சங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணு இல்ல. மாநிலத்தினுடைய முதல்வருக்கு தெரியுமான்னு தெரியல. அத்தனை அதிருப்தி மக்களுக்கு, குறிப்பாக இந்த லஞ்சத்தாலும் ஊழலாலும் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக டாஸ்மாக் மாதிரி ஊழல்ல கோடிக்கணக்கான ரூபாயை வைத்துக் கொண்டு அங்க இருக்கக்கூடிய ஏழைப்பாளைய கிட்ட இன்னும் அதிகமா பணத்தை வாங்கிதான் அந்த டாஸ்மாக் ஊழல் நடந்துட்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அதற்கான விசாரணையும் நடக்குது. இதுல இருந்து எப்படியாவது மக்களோட கவனத்தை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்கு முதல் கட்டம் கட்சிக்காரங்களை முதல்ல மனசு மாத்துறதுக்காக முயற்சி பண்றாருன்னு நினைக்கிறேன். முருக பக்தர்கள் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. நேற்று ஒரு நாள் தமிழகம் முழுவதும் வீட்டு தொடர்பு இயக்கம் நடந்தது. நானுமே என்னோட தொகுதியில வீடு வீடாக மக்களுக்கு அந்த நோட்டீஸை விநியோகிக்கின்ற பணியை மேற்கொண்டேன். ஒரு தமிழகத்தை பொறுத்தவரை இது எப்போதுமே ஒரு ஆன்மீகத்திற்கு இடம் இருக்கக்கூடிய இடம். மக்கள் தர்மத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் ஒரு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கின்ற மக்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி ஒரு சில அரசியல் கட்சிகள் குறிப்பாக இந்து மதத்தை மட்டுமே தாக்கி, கொச்சைப்படுத்தி, அவர்களை கேவலப்படுத்தி அல்லது கோயில்களுக்கு இடைஞ்சல் செய்வது என்று ஒரு ஹிந்து விரோத போக்கு என்பது திமுகவினுடைய ரத்தத்திலேயே இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். அதுதான் அவங்க செயல்பாடுகளும் இருக்கு. இது தொடர்பாக குறிப்பாக திருப்பரங்குன்றனாவே முருகன், அங்க போய் இன்னொரு மதத்துக்காரங்களுக்கு உரிமை கொடுக்கறதுங்கிறது எவ்வளவு ஒரு மோசமான செயல். இதை பற்றி எல்லாம் மக்களுக்கு தெரிவிப்பதற்காக இந்த முருக பக்தர்கள் மாநாடு பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி அது செல்லும். ஒரு ஆன்மீக எழுச்சியை அது தமிழகத்தில் உருவாக்கும் என நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக தமிழக அரசுக்கு கோரிக்கை, குறிப்பாக தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பல்வேறு விஷயங்கள்ல ஒரு முன்னெடுப்புகள் எல்லாம் நல்லா பண்ணக்கூடியவர் தான். இந்த விஷயத்தில் உடனடியாக கவனம் செலுத்தி ஏழை எளிய மக்கள் அந்த கல்வி உரிமை சட்டத்தின் வாயிலாக பள்ளிகளில் இடம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். உடனடியாக அவர் இதை போர்க்கால நடவடிக்கை போல எடுத்து செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை.
போராட்டத்தில் இணைந்தார்களோ எல்லாருக்குமான வெற்றியாக நாங்க இதை பாக்குறோங்க. பிஜேபியும் இதுல களத்தில் இருந்தது, மற்றவங்களும் இருந்தாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளும் இதுல இருந்தாங்க. இது அனைவருக்குமான வெற்றியா தான் பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.